வணக்கம். இன்றைய நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பயிற்சி பலன்களோட தொடர்ச்சியாக இன்றைய பதிவு கும்பராசி நேயர்களுக்கான பதிவு. நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முந்தின பதிவில் மேஷம் முதல் மகர ராசிக்கான பலன்கள் பரிகாரங்கள் கொடுத்துருக்கோம். முழுமையாக பார்த்து உங்களுக்கான பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய பதிவில் குரு பயிற்சி பலன்கள் கும்பராசிக்கு பார்க்கலாமா? அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திர நேயர்கள் தான் கும்பராசிக்கு உரியது. 6ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். தனஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. ஜென்ம ராசியில் ராகு. வருமானத்தை விட கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். கணவர் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் கொஞ்சம் பாதிக்கப்படும். ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. குழந்தைகளோட கல்வி முன்னேற்றத்தில் ஒரு நிலையான ஒரு வாய்ப்புகள் தான் காத்துட்ருக்குது. திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் தாமதங்கள் இருக்கும். அது கொஞ்சம் கவலை அளிக்கும். இருந்தாலும் நல்ல வரன் உங்களுக்கானது அமையும். ஒரு சிலருக்கு சொந்த வீட்டை வாங்கக்கூடிய அளவுக்கு சுபபலன் இருக்குது. சுப செலவுகளில் பணம் செலவழியும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் அவசியம் உருவாகும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வைத்திய செலவுகள் தவிர்க்க இயலாது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளும் சில கருத்து வேற்றுமைகள் உண்டாகும். எவ்வளவுதான் பாடுபட்டு வேலை செஞ்சாலும் குற்றம் குறைகளை கூறிக்கொண்டே தான் இருப்பாங்க. ஆனால் உங்களோட வேலைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான இடம் காத்துட்ருக்குது. தற்கால பணியாளர்கள் உள்ளவர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் கொஞ்சம் சிறு தடங்கல்கள் பிரச்சனைகள் வந்து சேரும். வேலை பார்க்கும் இடத்துல அனைவரும் சற்று அனுசரித்தும் வளைந்து கொடுத்தும் நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தையில் கடுமையான போட்டி நீங்கள் சந்திக்க நேரிடும். நியாயமற்ற போட்டிகளை சமாளித்து வெளில வந்துடலாம். நிதி நிறுவனங்களோட சலுகைகள் குறையக்கூடும். அடிக்கடி நிதி பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டி வரும். அதனால் எந்த ஒரு செலவும் தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தொழில் முன்னேற்றத்தை அடையும். அடிக்கடி பணப்பிரச்சனை ஏற்படுவது கவலை அளிக்கும். இருந்த போதிலும் சீக்கிரமாக அதுவும் தீர்ந்துடும். மாணவியர்கள் மனம் தீவிரமாக ஈடுபடும் பாடங்களில் நினைவாற்றல் அதிகரிக்கும். கிரகிப்பு திறனும் உயரும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் உள்ளவர்களுக்கு முயற்சிகள் கிட்டும். வெற்றி கிட்டும். பலருக்கு உயர்கல்வி பயில பண உதவியும் உங்களுக்கானது கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் படித்து முடித்து வேலைக்காக முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். பல பெண்மணிகளுக்கு விவாக யோகமும் அமைஞ்சிருக்கு. விவாகமான பெண்மணிகளுக்கு கருத்தரிப்பதற்கான யோகமும் இருக்குது. சில பெண்மணிகள் வெளிநாடுகள் வெள்ளை சேரும் வாய்ப்பும் இக்கிரக நிலைகள் சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காமிக்குது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உபயோகமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வருது. எப்போதெல்லாம் யோக பலன்கள் நமக்காக காத்துட்ருக்குதோ, நம்ம கிரக நிலைகள் நமக்கு எடுத்து காட்டுதோ அதை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும். அதாவது ஜோதிடம் அப்படின்றது உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கான ஒரு கலங்கரை விளக்கமாக தான் திகழப்படுதே தவிர அதையே நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதாவது இப்போ நமக்கு வருது, நமக்கான வாய்ப்புகள் வருது அப்படின்னும் போது அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் மட்டும்தான் அந்த முயற்சிகளில் உங்களுக்கான ஜாதக பலன் சுபபலமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றிகரமாக முடியும். நமக்கு வந்துடுச்சு, குரு அருள் வந்துடுச்சு, நமக்கான வேலைகள் நம்மளை தேடி வந்துடும் அப்படின்னு ஒருபோதும் நீங்கள் உட்காரக்கூடாது. உங்களுக்கான முயற்சிகளில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை தேடி ஒரு வெற்றிக்கனியாக உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் நீங்கள் அதிவேகமாக முன்னேறலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்கிறது கும்பராசினருக்கு ஒரு அளவற்ற நன்மைகளை தர காத்துட்ருக்குது. சனிக்கிழமை தோறும் காலையில் சிறிது எள் சேர்த்த சாத உருண்டைகளை காக்கத்திற்கு வைக்கிறது ஒரு மிகச்சிறந்த பரிகார பலனாக தரும். தினந்தோறும் ஒரு அத்தியாயம், அதாவது ஒரு சருக்கமாவது சுந்தரகாண்டத்தில் பிரயாணம் செஞ்சுட்டு வாங்க, ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்றைய தினம் கும்பராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பரிகாரங்கள் பார்த்தோம். முந்தின பதிவுகளில் மேஷம் முதல் மகர ராசியினருக்கான பலன்கள் பரிகாரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வரக்கூடிய பகுதியில் இறுதி ராசியான மீன ராசிக்கான குரு பயிற்சியோட பலன்கள் பரிகாரங்கள் காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்களை பார்த்து செய்யுங்க. கண்டிப்பாக குருவருள் உங்களுக்கு பூரணமாக கிடைச்சி உங்கள் இல்வாழ்வு சுபமாக அமைய வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வாழ்க வளமுடன்.